அன்பர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வார்த்தை இலவசம் என்கிற தலைப்பின் கீழாக கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே 1 கொரிந்தியர் 6:20. புதிதாக மான்ஸ் ஃபீல்ட் சபைக்கு போதகராக வந்த ரிக்கும் அவரது மனைவி ஷர்லியும் நேரப்போக்கிற்காக ஒரு நாள் டென்னிஸ் விளையாட விரும்பினார்கள். இருவரும் அருகில் இருந்த டென்னிஸ் கிளப்பிற்கு விளையாடச் சென்றனர். அங்கு சென்ற பின்னர் தான் உள் விளையாட்டு அரங்கத்தில் விளையாட 1 மணி நேரத்திற்கு $30 கொடுக்க வேண்டும் என்று ரூபாய் 1650 தெரிந்தது. அந்த தொகையை கட்டும் பொழுது விளையாடுவதற்காக 2 டென்னிஸ் மட்டைகள் மற்றும் சில பந்துகள் கொடுப்பார்கள். விளையாட்டி முடிந்தவுடன் திருப்பி கொடுத்து விட வேண்டும். 1 மணி நேரத்திற்கு இவ்வளவு தொகையா என்று திகைத்து நின்றனர். பின்னர் அங்கிருந்து வந்துவிட்டார்கள். ஒரு நாள் அவருடைய மனைவிக்காக விளையாடலாம் என்ற பர்ஸை எடுத்து $30 எண்ணிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது போதகர் ரிக்கின் சபை விசுவாசி ஒருவர் அங்கு வந்தார். அவர் போதகரை பார்த்து, கட்டணத்தை நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் விளையாடுங்கள் என்றார். எனக்காக நீங்கள் பணம் கட்டுவது சரியல்ல, உங்களுக்கு ஏன் இந்த வீண் சிரமம், நானே பணம் கட்டுகிறேன் என்றார் போதகர் ரிக். சபை விசுவாசியான வெப்ஸ்டர் சிரித்து கொண்டே, இந்த டென்னிஸ் உள் அரங்கத்திற்கு சொந்தக்காரனே நான் தான். இங்கு 5 டென்னிஸ் உள் அரங்கங்களும் 2 வெளி அரங்குகளும் உள்ளன. எனது போதகர் எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கு வந்து டென்னிஸ் விளையாடலாம் என்று சொன்னார். அவருக்கு எவ்வித கட்டணமும் கிடையாது என்றார். வெப்ஸ்டர் ஒரு சபை விசுவாசி என்னும் அவர் பல் மருத்துவர் என்றும் போதகருக்கு தெரியும். ஆனால் அவர் இவ்வளவு பெரிய டென்னிஸ் விளையாட்டு அரங்கத்தின் சொந்தக்காரர் என்பது தெரியாது. ரட்சிப்பின் சொந்தக்காரர் கிறிஸ்து இயேசுவானவர். ஏனெனில் அவர் மனிதனின் ரட்சிப்பிற்காக தனது சொந்த இரத்தத்தையே கிரயமாக செலுத்தினவர். அதை இலவசமாக தருவதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார். அவரை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெறுபவர்கள் அனைவருக்கும் இந்த ரட்சிப்பு இலவசமானது. அதை கிரியைகளினால் பெறுவதற்கு அநேகர் முயற்சி எடுக்கின்றனர். அது வீண் முயற்சி. கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு. இலவசமான இந்த மாபெரும் ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு உண்டா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைய வார்த்தையின் வழியாய் எங்களோடு கூட நீர் பேசின அன்புக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.